இருக்குங்க. புண்ணாக்கு 50 ரூபா ஆவரேஜாக வச்சாலும் ஒரு 2500 இருக்குதுங்க. ப்ளஸ்ஸு 2500 ஈக்குவல் டு 10,348 ரூபாங்க. அதாவது புண்ணாக்கையும் விற்றா தான் நமக்கு வந்து அசலை தேர்த்த முடியுங்க. அசல் வந்து பார்த்தோன்னா 10,300 வருதுங்க. 10,300 நம்ம எண்ணெய்க்கு விற்கிறோம். அதாவது பார்த்தோன்னா இது எந்த ரேட்டு சொன்னோன்னா 240 ரேஞ்சில் விற்றோம்னா நமக்கு 10,340 ரூபா கிடைக்கிது. 10,340 ரூபா கிடைச்சாலும் இதில் ஆட்டுக்கூலி இருக்குது. ஆட்டுக்கூலி வந்து ஒரு 50 கிலோவுக்கும் ஒரு பார்த்திங்கன்னா 10 ரூபா 500 ஆட்டுக்கூலி 500 ஆட்டுக்கூலி ஒரு 400 லாபம் கிடச்சிருக்குதுங்க. இது புண்ணாக்கு விற்றா நான் சொல்கிறதுனா புண்ணாக்கு விற்றா தான் 340 ரூபா 350 ரூபா கிடைக்குது. புண்ணாக்கு விற்று முடித்தா தான் 50 ரூபா ரேஞ்சில் புண்ணாக்கு விற்றாக்க 348 ரூபா லாபம் கிடைக்குதுங்க. ஸோ இது என்ன காரணம்னு தெரியல, இந்த பயிர் இடையே இல்லைங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்தோன்னா இந்த கடலை பயிர் வந்து நம்ம மாட்டினால் வந்து பார்த்தோன்னா 40 லிட்டர் எண்ணெய் வந்ததுன்னா நமக்கு லாபமாக இருக்குங்க. 40 லிட்டர் எண்ணெய் வரல, கொஞ்சம் மன உடைச்சலாக தான் இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. ஒரு கால் பயிரை திருப்பி காய வைக்கணுமா என்னன்னு தெரிலங்க. நான் நிறைய பயிரை வாங்கி ஆடிருக்கேன். எல்லா பயிருமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே 80 கிலோ ஆட்டினாக்க 40 கிலோ எண்ணெய் மேக்ஸிமம் வந்துடும். ஒரு சிலது வரல. இது கண்டிப்பாக வரல. என்ன காரணம் தெரியல. நம்ம 1 பை 1 செக் பண்ணுவேன். இந்த எண்ணெய் என்னன்னு தெரியல. 40 லிட்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக இதுவும் லாபம் தான். இது 40 லிட்டர் வரலங்கிற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் நஷ்டம். மன உடைச்சல் வேணாம். நம்ம இது என்ன பார்த்தீங்கன்னா புண்ணாக்கில் சம்பாதிச்சு வேண்டாம். புண்ணாக்கில் சம்பாதிக்க முடியாதுங்க. இதில் வரவும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் போயிடுச்சு. இது இந்த நான் தான் கடல மூட்டை நிறையா போய் மண்டியில் எடுத்துன்னு சொன்னேன்ல, அந்த கடல மூட்டை பாருங்க, மூட்டைலாம் அடிக்கிருக்கேன். இந்த ஒரு மூட்டையை காய வச்சு நம்ம ஆட்டி பார்ப்போம். ஒரு ஆள் காய்ச்ச பத்தலைங்கன்னா சில டைம் எண்ணெய் வரலன்னு சொல்லுவாங்க. காய்ஞ்சா எத்தனை கிலோ குறையுது, அதில் எவ்வளோ லாபம் நஷ்டம் வந்து ஒரே ஒரு மூட்டை